அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பாடங்களுடைய வரிசையில் நாம் இன்று அஜினாஸினுடைய பாடப்புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் அபுவாபுல் ஃபுரூ என்பதுதான் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. நமது புதிய பாடத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பழைய பாடங்களை ஒரு முறை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் அஜினாஸினுடைய பாடப்புத்தகத்தை படிக்கும்போது நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த பாடப்புத்தகம் என்பது 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1 அல் உசூல், அடிப்படையான பாபுகள். 2 அல் ஃபுரூ, அடிப்படையிலிருந்து பிரிந்து வந்த பாபுகள். 3 அல் முல்ஹகாத், இணைக்கப்பட்ட பாபுகள். இந்த 3 விஷயங்களை கொண்டுதான் இந்த கிதாப் என்பதே எழுதப்பட்டுள்ளது. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த கிதாபில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதிலே முதல் பகுதி அல் உசூல். உசூல் என்றால் அடிப்படையான பாபுகள். அடிப்படையான பாபுகள் 24 பாபு இருக்குன்னு சொல்லி அந்த 24 பாபையும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம் இல்லையா. மொத்தம் 24 பாபு இருக்குது. அந்த 24 பாபில் சுலாசி முஜர்ரதுக்கு எத்தனை, சுலாசி மஸீது ஃபிஹிக்கு எத்தனை, ருபாய் முஜர்ரதுக்கு எத்தனை, ருபாய் மஸீது ஃபிஹிக்கு எத்தனை, அதில் எது ஷாது, எது முத்தரிது, அதில் ஜாயிதான எழுத்துக்கள் எங்கெங்கே வரும், எங்கெங்கே வராது, அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பழைய பாடங்களில் நம்ம மிக தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறோம். பழைய பாடங்களை பார்க்காதவங்க பழைய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த புதிய பாடத்தை பார்க்க வாருங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அபுவாபுல் ஃபுரூ, பிரிந்து வந்த பாபுகள். எந்த பாபிலிருந்து எந்த பாபு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாடத்தை கிதாபை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் சில விஷயங்களை எழுதணும். ஏன்னா இந்த பாடங்கிறது எழுதி ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். வாசிக்கிறத கேட்குறோம், நம்ம எழுதலை, ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பாடம் விளங்காது. அதனால் நான் சொல்லக்கூடியதை இப்போது உங்களுடைய கித்தாபை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதிருங்க. எழுதிட்டு நம்ம மாற்றங்கள் ஒவ்வொன்றாக சொல்லும்போது அதை ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய நோட்டில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம படிக்க போகிறது ஃபுரூ, அசலான ஒரு பாபில் இருந்து பிரிந்து வந்த வேறு ஒரு கிளை பாபு, பிரிந்து வந்த ஒரு பாபை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அசலில் இருந்து எப்படி பிரிஞ்சது, எதையெல்லாம் நம்ம மாற்றிருக்கிறோம், எத்தனை ஸ்டெப்புகள், எத்தனை முறைகளை நம்ம அதில் கையாளுறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா தான் இது பிரிஞ்சு வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அல்லது அசலில் ஒன்று வந்தால் இதை இப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், தெரியும். அது அல்லாது நம்ம எழுதலை, நம்ம எழுதி பார்க்கலை, நம்ம கிதாபை வாசிக்கிறத மட்டும் கேட்டோம், அப்படி கிதாபை வாசிக்கிறத பார்த்து நம்மளும் வாசிச்சிட்டோம், படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாடம் விளங்காது, அது பாடம் புரியாது. அது காலப்போக்கில் மறந்தும் போயிடும். அப்போ நோட்டில் முதல்ல நீங்கள் எழுதிக்கணும், ஃபுரூ ஆன பாபுகள் இத்தனை. ஃபுரூ ஆன பாபுகள் 3 பாபு இருக்குது. இந்த 3 பாபு எந்தெந்த வழிமுறைகளில் பிரிந்து வந்தது என்பதை நாம் கீழே விளக்கமாக விவரிக்கப் போகின்றோம் அப்படின்னு ஒரு பேப்பரில் நீங்கள் ரஃபாக எழுதிக்கிட்டு எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாடம் உங்களுக்கு எல்லா நேரமும் என்ன செய்யும், மறக்காமல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பிறருக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் இப்போ முதல்ல எதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் அசலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதிலேருந்து எப்படி பிரிஞ்சு வந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் எதை எழுதுங்க அப்படின்னா தஃஅல எழுதுங்க, நோட்டில் எழுதிங்க. தஃஅல, தஃஅல, தஃஅல எழுதிங்க. இதுக்கு இதுக்கு கீழே இதை எழுதணும். தஃஅல இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே தான் இதை எழுதணும். இதை தஃஅல எழுதிட்டு அதுக்கு நேராகவே தஃஅல எழுதிடாதீங்க, கீழே கீழே எழுதுங்க. ஏன்னா இதுக்கு நேராக ஒரு உதாரணம் சொல்லுவேன், அப்புறம் இதுக்கு நேராக ஒரு உதாரணம் சொல்லுவேன். அப்போ அதை நீங்கள் அங்கே எழுதுறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும். அதனால் கீழே கீழே எழுதுங்க, சரிங்களா. தஃஅல, தஃஅல, கீழே கீழே எழுதணும். இந்த வடிவில் தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது, சரியா. தஃஅல, தஃஅல எழுதிக்கங்க. இன்றைக்கி 2 பாபை தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் தஃஅல நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் எதை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால்
தஸம்மலவை எழுதிக்க. தஃபஅலங்கிறதுக்கு தஸம்மல, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. தஃபஅல தஸம்மல, தஃபஅல தஸம்மல. சரி, அதுக்கு நேராக தஃபஅலவுக்கு நேராக தஸம்மலவை எழுதிக்க. தஃபஅலவுக்கு நேராக தஸாக்கல எழுதிக்க. தஃபஅலவுக்கு நேராக தஸாக்கல. சரிங்களா? இப்போ இந்த 2 பாபு தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். மொத்தத்துலேயே இதுக்கு மொத்தம் 3 பாபு தான். 3வது பாபு என்ன? 3வது பாபு வந்து இஃப்தால. 3வது பாபு இஃப்தால. அது எழுத வேண்டாம், ஏன்னா நம்ம இன்றைக்கி அதை படிக்க போகிறதில்ல. அது 2 மட்டும் என்ன செஞ்சுக்க, எழுதிக்க. தஃபஅலவுக்கு நேராக தஸம்மல, தஃபஅலவுக்கு நேராக எதை எழுதுவீங்க? தஃபஅலவுக்கு நேராக எழுத வேண்டியது வந்து தஸாக்கல. இந்த தஸாக்கல. சரியா? இது 2 எழுதிக்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு பாடம் புரியும். சரிங்களா? பாங்க தஃபஅலவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு என்னென்னலாம் நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கிஸ்முஸ்ஸானி, 2வது வகை. 2வது வகை. அல் கிஸ்முஸ்ஸானி, 2வது வகையில் யுஸ்கரு, கூறப்படும். யுஸ்கரு, கூறப்படும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக என்ன செய்யணும்னா இது என்ன வார்த்தைங்கிறத கண்டுபிடிக்கணும். ஜக்கர எசுக்குரு. சரிங்களா? ஜக்கர, ஜக்கர எது மாதிரி இருக்குது? ஜக்கரங்கிறது மாதியான முஸ்தக்பிலான ஃபிஅல். ஜக்கர முஸ்தக்பில் மாரூஃப் முஸ்பத். சரிங்களா? கூறினான். யுஸ்கரு, கூறப்படும், மஜ்ஹூல் முஸ்பத். யுஸ்கரு, கூறப்படும். ஃபீஹி, அதிலே. அதிலே எதிலே? இந்த 2வது வகையிலே கூறப்படும். அபுவாபுல் ஃபுரூஇ, பிரிந்து வந்த வகைகளை, பாபுகளை கூறப்படும். எந்த பாபில் இருந்து எந்த பாபு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யப்படுங்க, கூறப்படும். சரிங்களா? அல் அபுவாபுல் ஃபுரூஉ, பிரிந்து வந்த பாபுகள் என்பது சலாசத்துன், 3 பாபுகள் ஆகும். பிரிந்து வந்த பாபுகள் எத்தனை? 3 பாபுகள் ஆகும். அதில் என்னென்ன பாபுலாம் இருக்குது பாருங்கள். அல் அவ்வலு, முந்திய பாபு, முதல் பாபு. வஸனு இஃபஅல, இஃபஅல என்ற வசனாகும். இஃபஅல அப்படிங்கிறது ஒரு பாபு. அந்த பாபு இஃபஅல அசலான பாபான்னு கேட்டால் இல்லைங்க. இந்த இஃபஅல என்பது வேறு ஒன்றிலிருந்து பிரிந்து வந்தது. எதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு? வ இன்னும் ஹுவ, அது. அதுனா எது? இந்த இஃபஅல என்பது தஃபர்ரஅ, பிரிந்து வந்துள்ளது அல்லது பிரிந்து வரும். பிரிந்து வரும். மின், இருந்து. வஸனி, வஸனில் இருந்து. தஃபஅல, தஃபஅல என்ற வஸனில் இருந்து இந்த இஃபஅல என்பது பிரிந்து வரும். எதிலிருந்து பிரிஞ்சு வருங்க? தஃபஅலவில் இருந்து பிரிஞ்சு வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு தஃபஅலவை நீங்கள் நோட்டில் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. ஏன்னா அந்த தஃபஅலவை தான் நம்ம எப்படி இஃபஅலன்னு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தஃபஅலவை எழுதி வச்சுருந்தா தான் நமக்கு அது என்ன செய்யும், தெரியும். சரியா? சரி. யுகால லஹு, இன்னும் அதற்கு சொல்லப்படும். எதற்கு சொல்லப்படும்? இந்த இஃபஅல என்ற வஸனுக்கு சொல்லப்படும். பாப இஃபஅலி, இஃபஅலி என்ற பாபு சொல்லப்படும். இஃபஅல வஸனு இஃபஅலி பாபு. நஹு, உதாரணமாக. இஸ்ஸம்முலி, இஸ்ஸம்முலி என்பதை போன்று. நஹு, உதாரணமாக. இஸ்ஸம்முலி, இஸ்ஸம்முலி என்பதை போன்று. சரியா? அஸ்ஸானி, 2வது. வஸனு இஃபஅல, இஃபஅல என்ற வஸனாகும். வ இன்னும் ஹுவ, அந்த இஃபஅல என்ற வஸனு தஃபர்ரஅ, பிரிந்து வரும். மின் வஸனி தஃபஅல, தஃபஅல வஸனில் இருந்து அந்த இஃபஅல என்பது பிரிந்து வரும். சரியா?
யுகால லஹு இன்னும் அதற்கு சொல்லப்படும் பாப இஃப்ஃபஉலி 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 என்ற பாபு சொல்லப்படும். இஃப்ஃபஅல வஸனு இஃப்ஃபஉலி பாபு என்று சொல்லப்படும். நஹு உதாரணமாக இஸ்ஸாகுலி என்பதை போன்று. நஹு உதாரணமாக இஸ்ஸாகுலி என்பதை போன்று. சரியா? இப்போ வாங்க, இப்போது இதில் இருந்து தஃபஅல இருந்து இஃப்ஃபஅல வந்துச்சு, தஃபஅல இருந்து இஃப்ஃபஅல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். வந்துச்சுன்னா அது எப்படி வந்துச்சு அதை விளக்கணுமா இல்லையா? வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எப்படிங்க வந்திருக்கு அதை விளக்குங்க அப்படிங்கும்போது அதற்கான சில விளக்கத்தை நமக்கு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ இதிலேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, இதிலேருந்து வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி தான் விளக்கணும், அப்படி தானே? இதை ரெண்டு தான் விளக்கணும். அது ரெண்டையும் விளக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் கீழே சொல்கிறதுல இருக்காது. அப்போ நீங்கள் ரொம்ப குழம்ப தேவையில்ல. முக்கியமாக நமக்கு இதை விளக்குறது நோக்கம் இல்லை, இது மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை விளக்குறது தான் நோக்கம். இப்போ தஃபஅலையவே விளக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, தஃபஅலையே விளக்குங்கிற கட்டாயம் இல்லை. தஃபஅல மாதிரி இருக்கக்கூடிய தஸம்மலையை விளக்கணும். புரியுதுங்களா? தஃபஅல மாதிரி இருக்கிற தஸம்மல, தனஸ்ஸர, தலர்ரப, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தலர்ரப, அது மாதிரி தகாத்தல, இந்த மாதிரி நிறைய இருக்கா இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகளை விளக்குறது தான் நமக்கு நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இவங்க கீழே சில எழுத்தை சொல்ல போகிறாங்க, அந்த எழுத்து நீங்கள் மேலே படித்த அந்த 2 வசன்லேயும் 2 பாபுலையுமே இருக்காது. அப்போ என்னடா இந்த எழுத்து இல்லையே, அது எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரக்கூடாது. அங்கே அசலில் அப்படி மாறி இருக்குது. இப்போ அந்த அசலை வச்சு இதுக்கு பிறகு இது மாதிரி வரக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு விளக்குறாங்க. நம்ம அதை தான் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும். வாங்க பார்ப்போம். சரி, பாருங்கள். வ இன்னும் பயானு விளக்கமாகிறது, தாலிக்க அதனுடைய விளக்கமாகிறது. எதனுடைய விளக்கமாகிறது? மேலே நம்ம சொன்னோமா இல்லையா, இப்படி பிரிஞ்சு வந்தது, இதிலிருந்து இப்படி பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொன்னோமா இல்லையா, அதனுடைய விளக்கமாகிறது. பயான் அப்படின்னு சொன்னால் விளக்கம். அதனால தான் ஜும்மாவில் செய்யக்கூடிய பிரசங்கத்துக்கு பயான் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஜும்மாவில் நம்ம பிரசங்கம் பண்ணுறோமே, பேசுகிறோமா இல்லையா, இந்த பிரசங்கத்துக்கு நம்ம அரபியில் சொல்கிற பேர் என்ன? பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணுறாங்கன்னா என்னதுங்க? மக்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, ஹராம் எது, ஹலால் எது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் எது, அல்லாஹ் தடுத்தது எது, அல்லாஹ் விரும்பக்கூடியது எது, அல்லாஹ் வெறுக்கக்கூடியது எதுங்கிறத விளக்கி சொல்கிறதுனால தான் பயான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பயான்கிற அரபி வார்த்தைக்கு தமிழாக்கம் என்னங்க? விளக்கம். ஜாலிக்க அதனுடைய விளக்கமாகிறது. என்ன அதனுடைய விளக்கம்? அன்னஹு நிச்சயமாக அது, இதா கான ஆகியிருந்தால், ஃபா உன் ஃபாக்களிமா ஆகியிருந்தால், ஃபாக்களிமா ஆகியிருந்தால், எதனுடைய ஃபாக்களிமா? தஃபஅல வ தஃபஅல, தஃபஅல தஃபஅலனுடைய ஃபாக்களிமா ஆகியிருந்தால், எதுவாக ஆகியிருந்தால். பாருங்கள், ஒரு 11 எழுத்து சொல்லுவாங்கங்க. அந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக தஃபஅல தஃபஅலனுடைய ஃபாக்களிமா ஆகியிருந்தால், முதல்ல ஃபாக்களிமா எது, ஐன்களிமா எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தஃபஅலவில் ஃபாக்களிமா ஃபாதா, தஃபஅலலையும் ஃபாக்களிமாங்கிறது ஃபாதா. ஆனால் கீழே சொல்லக்கூடிய உதாரணங்களை, கீழே சொல்லக்கூடிய எழுத்துக்களில் ஃபான்கிற அந்த எழுத்து இருக்காது, ஃபே இருக்காது. இப்போ ஃபே இல்லைன்னு சொல்லி நீங்கள் குழம்பக்கூடாது. அந்த தஃபஅல மாதிரி வரக்கூடிய வேறு சில வார்த்தைகளில் தான் நம்ம அதை தேடி பார்க்கணும். தஃபஅலலையோ போய் நீங்கள் தேடக்கூடாது. அது அசல்லையே அப்படி மாறி போச்சு. அது அசலில் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம சஞ்சானியில் என்ன செய்வோம், படிப்போங்க. புரியுதுங்களா? சரி, பாருங்கள். அப்போது தஃபஅலவினுடைய ஃபாக்களிமா ஆகியிருந்தா, எதுவாக ஆகியிருந்தா? தாஅன் தாவாக, சாஅன் சாவாக, தாலன் தாலாக, ஜாலன் ஜாலாக, ஜாயன் ஜாவாக, சீனன் அவு சீனன் அல்லது சீனாக, அவு ஷீனன் அல்லது ஷீனாக, அவு சாதன் அல்லது சாதாக, அவு லாதன் அல்லது லாதாக, அவு தாஅன் அல்லது தாவாக,
அவு லா அன் அல்லது லாவாக ஆகியிருந்தால். தா சா தால் ஜால் ஜா சீன் ஷீன் சாத் லாது தா லா 11 எழுத்து வந்துருச்சா? இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக தஃபஅல தஃபாஅலவனுடைய ஃபாக்களிமா ஆகியிருந்தால். இப்படி நீங்கள் தஃபாஅலவை பாருங்கள். இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து அதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. தான்கிறது ஃபாக்களிமா கிடையாது ரெண்டுலேயுமே, சரிங்களா? அது முஸ்தக்பிலுடைய அடையாள எழுத்துன்னு வச்சுக்குவோம். அப்போது ஃபாக்களிமா எதுவாக தான் இருக்காங்க, ஃபாவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்கதாக கணித்து நீங்கள் அதை செயல்படுத்துவோம், சரிங்களா? அப்போ என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஜாஸ ஜாயிஸ் ஆகும். ஜாயிஸ் ஆகும்னா என்னங்க? ஆகும் ஆகும். ஃபீஹிமா அந்த இரண்டிலும் ஆகுமாகும். ஹஸுஃபு ஹரகத்தத் தாஇ தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குவது ஜாயிஸ் ஆகும். தஃபஅலவையும் பாருங்கள், தஃபஅலவையும் பாருங்கள். ரெண்டுலேயுமே என்ன செய்யுதுங்க? தா இருக்குது. தாவினுடைய ஹரக்கத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்க? கொண்டு வந்துடுங்க. தாவினுடைய ஹரக்கத்தை கொண்டு வந்துடுங்க. தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கிடுங்க, கொண்டு வந்துடுங்கல்ல. தாவினுடைய ஹரக்கத்தை என்ன செஞ்சுருங்க? நீக்கிடுங்க. இப்போ ஹரக்கத்தை நீக்கிட்டோம், ரெண்டுக்குமே ஃபத்தஹா இருக்குது. ரெண்டு ஃபத்தஹாவையும் நீக்குங்க. தஃபஅலவும் நீங்கள் எழுதியிருப்பீங்க, தஃபஅலவும் நோட்டில் எழுதியிருப்பீங்க. எழுதியிருந்தால் தான் இது புரியும். எழுதலைன்னா இப்போவுமே எழுதிக்கங்க. ரெண்டினுடைய ஹரக்கத்தையும் என்ன செஞ்சுருங்க? நீக்கிடுங்க. அப்போ ஹரக்கத்து நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்குன் வந்துடும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? சுக்குன் வந்துருக்கும். அப்போது சுக்குன் இருக்கிற ஒரு எழுத்தை வந்து தனியாக உச்சரிக்க முடியாது. அதனால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், சும்ம பிறகு கல்புஹா மாற்ற வேண்டும். கல்புஹா அதனை மாற்ற வேண்டும். இந்த ஹா லமீர். கல்புஹா அதனை மாற்ற வேண்டும். எதனை மாற்ற வேண்டும்? தாவில் நீங்கள் ஹரக்கத்தை நீக்கினீங்களா இல்லையா? அந்த தாவை நீங்கள் மாற்ற வேண்டும். மிஸ்ல போன்று ஃபாஇ ஃபாக்களிமாவை போன்று அந்த தாவை நீங்கள் மாற்ற வேண்டும். ஃபாக்களிமா என்ன இருக்குது? ஃபா தான் இருக்குது, ஃபே இருக்குது, அப்படி தானே? அப்போது ஃபா தாவை நீக்கிட்டு ஃபேவையை போட்டுருங்க. தாவை நீக்கிட்டு என்ன செஞ்சுருங்க? ஃபேவையே போட்டுருங்க. ஃபேவை போட்டிங்க. இப்போ மொதல் ஃபேவுக்கு சுக்குன்னு, ரெண்டாவது ஃபேவுக்கு ஃபத்தஹா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் வந்துருச்சு? இதுகாமனுடைய சட்டம் வந்துருச்சு, சரிங்களா? சும்ம பிறகு இதுகாமுஹா அதனை இணைக்க வேண்டும். ஃபில் ஃபாஇ ஃபாவோடு இணைக்க வேண்டும். இணைக்கணும்னா என்ன செய்வீங்க? அந்த ஃபாவையே மொத்தத்தில் நீக்கிட்டு சத்தை போட்டு மேலே ஃபத்துக்கு வச்சிட்டிங்கன்னா இணைச்சாச்சு. இணைக்கிறதுடைய நோக்கம் என்ன? சத்து வைக்கணும். இப்போ இணைக்கணும்னு சொன்னால் சத்துக்குள்ளே ஒரு ஃபா இருக்கும், சத்தாக்குள்ளே எப்படியுமே ஒரு எழுத்து இருக்கும். நான் அதை வந்து நிறைய விளக்கங்கள் நம்ம அதை சொல்லும் போது சொல்லியிருக்கோம். எப்படி? இஃப் அடுத்த போது ஒரு ஃபா, இஃப் ஃப ஃப ஃபா, இஃப்னு அடுத்த போது ஒரு ஃபா, இஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபா. இப்போ 2 ஃபாவாகிடுது. அப்போது சத்து வச்சிட்டாலே போதும். இப்போ இணைக்கிறதுடைய நோக்கம் இப்போ நீங்கள் 2 ஃபா போட்டிருப்பீங்க. இணைங்கன்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற அந்த ஃபாவையே அப்படி நீக்கிடுங்க. நீக்கிட்டு ரெண்டாவது இருக்கிற ஃபாவுக்கு என்ன செஞ்சுருங்க? சத்தா வச்சு ஃபத்தஹாவை கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போது இணைச்சாச்சு, சரிங்களா? சும்ம பிறகு இஜித்திலாபு கொண்டு வர வேண்டும். ஹம்ஸத்தல் வஸ்லில் மக்சூரதி ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் கஸ்ரு செய்யப்பட்ட வசூலுடைய ஹம்சாவை அலிஃபை கொண்டு வர வேண்டும். இப்போ முன்னாடி என்ன இருக்குது? எழுத்தெழுப்புலேயே சத்து வச்ச எழுத்து இருக்குது. அப்போ சத்து வச்ச எழுத்தை என்ன செய்ய முடியாது? எழுத்தெழுப்புலேயே படிக்க முடியாது. அப்போ சத்து வச்ச எழுத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எழுத்து இருந்தால் தான் இணைச்சி வச்சு நம்மளால் படிக்க முடியும், அப்படி தானே? சத்து இருக்கிற எழுத்து ஆரம்பத்திலே என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் என்னவாயிரும்? தஃபஅலலையும் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும், தஃபஅலலையும் நீங்கள் இதை பண்ணணும். என்ன பண்ணணும்? தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கி பிறகு தாவை ஃபாக்களிமா மாதிரியை மாற்றி பிறகு மொத்தத்தில் அந்த ஒரு ஃபாவை நீக்கிட்டு சத்து வச்சு சபர் ஃபத்ஹா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருங்க? வசூலுடைய அலிஃபை கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபசார எனவே மாறிவிட்டது. இஃப்அல வ இஃப்அல இஃப்அல என்றும் இஃப்அல என்றும் மாறிவிட்டது. எது மாறிடுச்சுங்க? தஃபஅல என்பது இஃப்அலன் மாறிடுச்சு, தஃபஅல என்பது இஃப்அல என்று மாறிவிட்டது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மேலே சொன்ன 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்து தஃபஅலலையோ இல்லை, இருந்தாலும் அது மாறி இருக்குது. அது எப்படி மாறி இருக்குங்க நம்ம என்ன செய்வோம்? அஜ்னாஸில் படிப்போம். அதே மாதிரி
அதையே சொல்லணுங்கிறது நோக்கம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம குரான்லேயோ ஹதீஸுகளில் எங்கேயும் பார்க்க போகிறதில்ல. எந்த வார்த்தையை தஃபா அலங்களுடைய வார்த்தையை நம்ம குரான்லேயோ ஹதீஸ்லேயோ அதிகமாக பார்க்க போகிறதில்ல. அலங்கிற அமைப்பில் வரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம குரானில் பார்ப்போம். அலங்களுடைய அமைப்பில் எது இருக்குது? தஸம்மலன் இருக்குது, அது மாதிரி தக்கஸ்ஸரன் இருக்குது, இதெல்லாம் இது மாதிரி இருக்குது, அல மாதிரி இருக்குது. அப்போ இந்த அலவில் இருந்து எப்படி வந்திருக்கு, அல எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள். அதே மாதிரி எனவே மிசாலுல் அவ்வலி முந்தியதற்கு உதாரணமாகிறது. முந்தியதற்கு உதாரணம் எது? அல தான் முந்தைய வந்தது. அளவுக்கு உதாரணம் வந்து இஸ்ஸம்மல. இப்போ இஸ்ஸம்மலை நீங்கள் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரபு நூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் விளங்கணும், இஸ்ஸம்மலங்கிறது அசலான ஒரு பாபு கிடையாது. இஸ்ஸம்மலங்கிற பாபு வந்து அல மாதிரி இருக்குது. அப்போ அல என்பது அசல் கிடையாது. அலங்கிறது தஃபஅலிருந்து வந்தது. எப்படி வந்துச்சு? அது வந்து 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால, தஸம்மல 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால அதை போக்கி இதை போக்கி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். இப்போ தஸம்மலவும் நீங்கள் எழுதிருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த தஸம்மலிருந்து இஸ்ஸம்மல எப்படி வந்ததுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்கிடும். சரியா? பாருங்கள். மிசாலுல் அவ்வலி முந்தியதற்கு உதாரணமாகிறது இஸ்ஸம்மல என்பதாகும். இன்னும் ஹுவ அந்த இஸ்ஸம்மல என்பது தஃபர்ரஅ பிரிந்து வந்துள்ளது. மின் தஸம்மல என்பதிலிருந்து இஸ்ஸம்மல என்பது பிரிந்து வந்துள்ளது. எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ சொல்ல போகிறாங்க பாருங்கள். இப்போ கைஃபியத்து இன்னும் கைஃபியத்து விதமாகிறது. ஜாலிக்க அதனுடைய விதமாகிறது. எதனுடைய விதமாகிறது? தஸம்மலிலிருந்து இஸ்ஸம்மல என்பது பிரிந்து வந்ததனுடைய விதமாகிறது. எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நிச்சயமாக தஸம்மல என்பது வஸனு தஃபஅலனுடைய வஸனாக இருக்கிறது. எந்த வஸனாக இருக்குங்க? தஃபஅல. பாருங்கள். தாவுக்கு ஃபத்தஹ், ஃபாக்கலிமாவுக்கு ஃபத்தஹ், அது மாதிரி ஐன் கலிமாவுக்கு ஷத்தா வச்ச ஃபத்தஹ், ஐன் கலிமாவுக்கு ஷத்தா வச்ச ஃபத்தஹ், லாம் கலிமாவுக்கு ஃபத்தஹ், லாம் கலிமாவுக்கு ஃபத்தஹ். ஒரே மாதிரி வசனம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒரே விதமான ஹரக்கத்துகளை தான் வச்சு கண்டுபிடிக்கணும். மேலே ஹரக்கத்து இருக்கா இல்லையா? இந்த ஒரே விதமான ஹரக்கத்துகளை வச்சா நம்ம என்ன செய்யணுங்க? கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரே மாதிரி என்ன செய்யுது இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள். ஃபாஉஹு அதனுடைய ஃபாக்கலிமா. எதனுடைய ஃபாக்கலிமா? தஸம்மல அவனுடைய ஃபாக்கலிமா எதுவாக இருக்கிறது? ஜாவாக இருக்கிறது. இப்போ அந்த 11 எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அந்த 11 எழுத்துக்களை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வைக்கணும். எப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கிங்க? ஹுரூஃபுல் ஃபுரூ அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதிக்கிங்க. ஹுரூஃபுல் ஃபுரூ 11 11 என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறத எழுதி அந்த 11 எழுத்துக்களை நீங்கள் மரணம் செஞ்சுக்கங்க. ஃபாஉஹு அதனுடைய ஃபாக்கலிமா. எதனுடைய ஃபாக்கலிமா? தஸம்மலவனுடைய ஃபாக்கலிமா ஜாவாக இருக்கிறது. இருக்குதா? ஜா இருக்குதா? பார்த்துக்கிட்டிங்களா? என்ன எது இருக்குது? ஜா இருக்குது. இப்போ ஜா இருந்தால் என்ன பண்ணணுங்க? தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கணும். தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குங்க. தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தாவுக்கு சுக்கூன் வந்துடும். இப்போ சுக்கூன் உள்ள ஒரு எழுத்தை படிக்க முடியாது. இப்போ இங்கே இல்காவு சாக்கினேன் அப்படிங்கிறது ஏற்படுது, அல்லது இதுகாம் ஏற்படுது. அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒரே ஜின்ஸை சார்ந்ததாக இருந்தால் தான் நம்ம இதுகாம் செய்ய முடியும். அப்போது தாவை ஃபாக்கலிமா மாதிரியே ஜாவை மாதிரியே மாற்றணும். ஜாவை மாதிரியே மாற்றிட்டோம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஜாவுக்கு சுக்கூன், ரெண்டாவது இருக்கக்கூடிய ஜாவுக்கு ஃபத்தஹ் இருக்குது. இப்போ இங்கே இதுகாம் வாஜிபு கண்டிப்பாக இணைக்கணும். அப்போது அந்த ஜாவை நீக்கிட்டு மொத்தத்தில் ஷத்தா வச்சு ஃபத்தஹா வைப்பீங்க. வச்சாச்சு. இப்போ ஜம்மலன் இருக்கும். அதுக்கடுத்து வஸ்துடைய கசர் செய்யப்பட்ட அலிஃபை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இஸ்ஸம்மலன் வந்துடும். அதான் இங்கே சொல்ல போகிறாங்க பாருங்கள். இன்னும் ஹுவ அது எது? இந்த ஜா என்பது அஹது ஹுரூஃபி இஹதா அஷரத்தல் மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக அது உள்ளது. இப்படி அர்த்தம் வைக்கணும். இங்கிருந்து போனோன்னா மேற்கூறப்பட்ட மதுக்கூரத்தினா மேற்கூறப்பட்ட 11
எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இன்னும் அது இருக்கிறது. எது? அந்த ஜா இருக்குது. சரியா? 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன ஆகுங்க? ஃப எனவே ஹுதிஃபத் போக்கப்படும், மின்ஹு அதிலிருந்து போக்கப்படும், ஹரகத்து தாஇ தாவினுடைய ஹரக்கத்தை போக்கப்படும். அதிலிருந்துனா எதிலிருந்துங்க? தஸம்மலவில் இருந்து. மின்ஹு அதிலிருந்துங்கும் போது எதிலிருந்து? தஸம்மல என்பதிலிருந்து தாவினுடைய ஹரக்கத்தை போக்கப்படும். நோட்டில் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் வச்சுருக்கணும். இப்போ நோட்டில் எழுதிங்க, தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குங்க. நீக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக சுக்குன்னு வரும். ஃப சார எனவே எப்படி மாறியிருக்கு? இப்படி மாறிடுச்சு. ஜம்மல இத்து ஜம்மலை நம்ம படிக்க முடியாது. ஏன்னா இத்துன்னு படிக்கிறதால அலிஃப் வேணும். சம்மலன்னு படிக்கவே முடியாது. அப்போ தானே சும்ம பிறகு கொலிபத்தி தாவை மாற்ற வேண்டும், புரட்ட வேண்டும். மிசல் அல் ஃபாக்களிமாவை போன்று பிரட்ட வேண்டும். ஃபாக்களிமா எதுங்க? ஜாதா ஃபாக்களிமா. சார எனவே மாறிவிட்டது. ஜமல அப்படின்னா இதையும் படிக்க முடியாது. அதனால் அப்புறம் சும்ம பிறகு உதிகிமத்தி ஜாவை ஜா இணைக்க வேண்டும். ஃபிஸ்ஸாஇ ஜாவோடு இணைக்க வேண்டும். ஃபசார எனவே மாறிவிட்டது. ஜம்மல சத்து வந்துருச்சா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சத்து வந்துருச்சு. சும்ம பிறகு உஜ்துலிபத் கொண்டு வர வேண்டும். ஹம்சத்துல் வஸ்லில் மக்சூரத்தி கஸ்ர் செய்யப்பட்ட வசூலுடைய அலிஃபை கொண்டு வர வேண்டும். ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் கொண்டு வர வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு அலிஃபை போடுங்க. ஃபசார எனவே மாறிவிட்டது. இஸ்ஸம்மல என்று மாறிவிட்டது. இஸ்ஸம்மலனா என்ன அர்த்தங்க? இப்போ இஸ்ஸம்மல தஸம்மலிருந்து வந்ததுங்க. சரிங்களா? இப்படி தான் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சாக்கலவும் இதே மாதிரி தான். இப்போ இஸ்ஸம்மலவும் நம்ம சொல்லிட்டோம். சாக்கலில் இருந்து இஸ்ஸாக்கலை எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்களே என்ன செய்யுங்க? நோட்டில் ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். இதில் இது இருக்கா? இது இருக்குது. இது இருக்கா? இது இருக்குது. இது இருக்கா? இது இருக்குது. இப்போ இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? இஸ்ஸம்மல வந்துருச்சு. இப்போ இஸ்ஸம்மலனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ஸம்மல ஐ தலஃபஃப பிசியாபிஹி தன்னுடைய ஆடையை இழுத்தி போத்தினான் என்று அர்த்தம். தலஃபஃப அப்படின்னு சொன்னால் போத்தினான். எதை கொண்டு? பிசியாபிஹி தன்னுடைய ஆடையை கொண்டு போத்தினான், போர்வையை போத்தினான் வைக்கலாம். தலஃபஃப பிசியாபிஹி போர்வையை என்ன செஞ்சான்? போத்தினான். இஸ்ஸம்மல்ங்கிறது போர்வையை போத்தினான். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா? யா ஐயுஹல் முஸம்மில் போர்வை போற்றியவரே அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். புரியுதுங்களா? அப்போது இஸ்ஸம்மல அதனுடைய அசல் என்னங்க? அஸ்லுஹு அதனுடைய அசல். இஸ்ஸம்மலனுடைய அசல் என்ன? தஸம்மலவாகும். யுகாலு சொல்லப்படும். தஸம்மல பிஸௌபிஹி ஐ தலஃபஃப பிஹி வதஅத்தஅ வஸம்மல கைருஹு ஐ காயத்து பிஸௌபிஹி. சரி, தஸம்மலன்னு சொன்னால் போத்தினான் தான் அர்த்தம். இஸ்ஸம்மலன்னு சொன்னாலும் போத்தினான் தான் அர்த்தம். அப்போ தஸம்மலவில் இருந்து தான் இஸ்ஸம்மல என்று வந்திருக்கிறது. அப்போது இஸ்ஸம்மல என்பது ஃபுரூஆன பாபு. இஃபஅல்ங்கிறது என்ன பாபுங்க? ஃபுரூஆன பாபு. ஏன்னா நம்ம தஃபஅல்னு ஒரு பாப் படிச்சிருக்கோம். மேலே தஃபஅல்னு இருக்கிறோம், ஒரு பாபு படிச்சிருக்கிறோம். அப்படி தானே? தக்கர்ரம் படிச்சிருக்கோமா? தக்கர்ரம்னு படிச்சிருக்கோம். மேலே போய் பார்த்தீங்கன்னு என்ன செய்யும்? தெரியும். அசலான பாபில் நம்ம படித்ததில் தஃபஅல இருக்கான்னு போய் என்ன செய்யுங்க? பாருங்கள். அப்படி தஃபஅல இருந்துச்சுன்னா அந்த தஃபஅல இருந்து பிரிஞ்சு வந்ததா இஃபஅல அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்போ மிசாலு சானி ரெண்டாவதுக்குள்ளே உதாரணம். இப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரியான மெத்தடுகளை தான் கையாள போகிறோம். இப்போ மிசாலு சானி இரண்டாவதுக்குள்ள உதாரணம் இஸ்ஸாக்கல என்பதாகும். தசாக்கலோ நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க. சரிங்களா? தசாக்கலோ நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னா இஸ்ஸாக்கலை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இன்னும் ஹுவ அது எது? அந்த இஸ்ஸாக்கல என்பது தஃபர்ர பிரிந்து வரும். மின் தசாக்கலவில் இருந்து பிரிந்து வரும். எதிலிருந்து பிரிஞ்சு வருங்க? தசாக்கல என்பதிலிருந்து தான் பிரிந்து வரும். சரியா? இன்னும் கைஃபியத்து ஜாலிக்க அதனுடைய விதமாகிறது. எதனுடைய விதமாகிறது? தசாக்கல என்பதனுடைய விதமாகிறது. அன்னத் தசாக்கல நிச்சயமாக தசாக்கல என்பது வசனு தஃபாஅல என்பதனுடைய வசனாகும். தசாக்கல தஃபாஅல ரெண்டும் ஒரே மாதிரியான இருக்கா? ரெண்டு அப்போ ஒரே மாதிரியாக இருந்தால் அது ஒரே வசனுங்க. சரிங்களா? தஃபாஅல என்பதாகும்.
ஃபாவுஹு அதனுடைய ஃபாக்களிமா, சாக்கலவனுடைய ஃபாக்களிமா பாருங்கள் சா இருக்குது, சா சாவாக இருக்கிறது. வ இன்னும் ஹுவ அந்த சா என்பது அஹது ஹுரூஃபி இஹதா அஷரத்தல் மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக அந்த சா இருக்கிறது. அப்போ 11 எழுத்தில் ஒரு எழுத்து வந்துன்னு சொன்னால் என்ன செய்யணுங்க, தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கணும். சாவுக்குள்ளே நீக்கக்கூடாது, முன்னாடி இருக்கக்கூடிய தாவினுடைய ஹரக்கத்தை தான் நீக்கணும். எனவே ஹுதிஃபத் மின்ஹு அந்த சாக்கலவில் இருந்து போக்கப்படும், ஹரக்கத்து தாவினுடைய ஹரக்கத்தை போக்கப்படும். சார எனவே மாறிவிட்டது, சாக்கல சாக்கலை நம்ம படிக்க முடியாது, சாக்கல தாவினுடைய உச்சரிப்பு லேசாக என்ன செய்கிற மாதிரி வரா மாதிரி படிச்சுக்கங்க. சும்ம பிறகு கொலிபத்தி தாவை புரட்ட வேண்டும். மிஸ்ல் அல் ஃபாக்களிமாவை போன்று தாவை நீங்கள் பிரட்ட வேண்டும். ஃபாக்களிமா எதுங்க, சா. அப்போ சாவை மாதிரி என்ன செஞ்சிருங்க, பிரட்டிடுங்க. ஃபசார எனவே மாறிவிட்டது, சாக்கல என்று மாறிவிட்டது. சும்ம பிறகு உதிகிமத்தி சாவை இணைக்க வேண்டும். சாவோடு இணைக்கணும் சொன்னாலே இந்த ஒரு சாவை நீக்கிடணும், புரியுதுங்களா? நீக்கிட்டு ரெண்டாவது உள்ள சாவுக்கு சத்தை வச்சு சபர் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் சாக்கலை என்று மாறிவிட்டது. சும்ம பிறகு உஜ்துலிபத் கொண்டு வரப்படும். ஹம்சத்துல் வஸ்லில் மக்சூரத்தி கசுறு செய்யப்பட்ட வசூலுடைய அலிஃபை கொண்டு வரப்படும். ஃபில் அவ்வலி ஆரம்பத்தில் கொண்டு வரப்படும். ஃபசார எனவே மாறிவிட்டது. இஸ்ஸாக்கல என்று மாறிவிட்டது. இஸ்ஸாக்களுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்துருவோம். இஸ்ஸாக்கல இல துன்யா உலகத்தின்பால் சாய்ந்தான், உலக ஆசையில் மூழ்கி போனான், உலக ஆசையின்பால் சாய்ந்து போனான்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இஸ்ஸாக்கல்னா என்ன அர்த்தங்க, சாய்ந்தான்னு அர்த்தம். சாய்ஞ்சான்னு சொன்னால் படுத்து கிடந்து சும்மா சாயறதுக்கு இஸ்ஸாக்கல்னு சொல்ல மாட்டோம், உடம்பு சரியில்லாமல் சாய்ஞ்சதுக்கும் இஸ்ஸாக்கல்னு சொல்ல மாட்டோம். உலக ஆசையிலேயே மூழ்கி போனவங்களுக்கு இஸ்ஸாக்கலர் ரஜுலு மனிதன் உலக ஆசையில் மூழ்கி போனான் அப்படின்னு நினச்சலாம் சொல்லலாம். அல்ஹா குமுத்த காசுர் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இல துன்யா உலக ஆசையின்பால் சாஞ்சி போனான். அப்போ என்னங்க அதாவது மாலை இலைஹா வசகபிஹா, சரியா? அசுலுஹு தசாக்கல மழனாகும் தக்கல்லஃப சக்கல. சரி, இஸ்ஸாக்கலன்னு சொன்னால் உலக ஆசையின்பால் மனிதன் சாய்ந்தான்னு அர்த்தம், சரிங்களா? தஸ்ரீஃபுஹுமா அந்த இரண்டினுடைய சர்ஃப் ஆகிறது. எந்த இரண்டினுடைய சர்ஃப் ஆகிறது? சர்ஃப்னு சொன்னால் மாற்று வடிவ சொற்கள் ஆகிறது. எந்த இரண்டினுடைய மாற்று வடிவ சொற்கள்? இஸ்ஸம்மல இஸ்ஸாக்கல என்ற இரண்டினுடைய மாற்று வடிவ சொற்கள் ஆகிறது. தஸ்ரீஃப் சர்ஃப் பார்த்துங்க, அல் மாரூஃப். இஸ்ஸம்மல போர்வை போற்றினான், இஸ்ஸம்மலு போர்வை போற்றுவான், இஸ்ஸம்முலன் போர்வை போற்றுதல், ஃபஹுவ முஸம்மிலுன் போர்வை போற்றியவர். சரிங்களா? அதான் யா யுஹல் முஸம்மில். இப்போ அந்த யா யுஹல் முஸம்மிலுடைய மாதியை சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு சொல்லணும். இஸ்ஸம்மல இஸ்ஸம்மலு இஸ்ஸம்முலன் ஃபஹுவ முஸம்மிலுன். இதுக்கு தான் நம்ம படிக்கிறது. குர்ஆனில் என்ன செய்யுது? இஸ்மு ஃபாயிலாக ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உடனே அதனுடைய மாதியை கண்டுபிடிச்சிடணும், முஸ்தக்பிலை கண்டுபிடிச்சிடணும், மஸ்தரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? இதுக்கு தான் நம்ம படிக்கிறது, புரியுதுங்களா? அப்போ டக்குனு இதில் மாதி எப்படிங்க எடுப்பீங்க? இஸ்ஸம்மலன்னு எடுப்போம். முதாரி எப்படி எடுப்பீங்க? இஸ்ஸம்மிலுன்னு எடுப்போம், இப்படி தானே? இஸ்ஸம்மலுன்னு எடுப்போம். இஸ்ஸம்முலன் மஸ்தர். அப்போ இஸ்ஸம்மலுடைய அசல் எப்படிங்க இருக்கும்? இஸ்ஸம்மல அசல் இல்லை. ஏன் அசல் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அங்கே வசூலுடைய அலிஃப் இருக்குது, முதல் எழுத்தே இதுகாம் செய்யப்பட்ட எழுத்து இருக்குது. அப்படி அலிஃப் இருந்து இதுகாம் செய்யப்பட்ட எழுத்து இருக்குது. இது 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது கண்டிப்பாக அசலான ஒரு பாபு இல்லை, இது பிரிஞ்சு வந்த பாபு. அப்போ எதுலேருந்து பிரிஞ்சு வரும் பாபு? மொத்தம் 3 பாபில் இருந்தால் பிரிஞ்சு வரும், 3 வசனில் தான் பிரிஞ்சு வரும். அதில் முதல் வசனு தஸம்மல வசனு, தஃபஅல வசனு, ரெண்டாவது வசனு தசாக்கல வசனு, இப்படி இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இஸ்ஸம்மலில் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? தஃபஅலவில் இருந்து தஸம்மலவில் இருந்தால் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இலகுவாக கண்டுபிடிச்சிடணும். மஜ்ஹூல் உஸ்ஸும்மில யுஸ்ஸம்மலு இஸ்ஸம்முலன் ஃபஹுவ முஸம்மலுன் அல் அம்ரு இஸ்ஸம்மல் லியஸம்மல் லியுஸம்மல்.
அன்னஹியூ லா தஸம்மல் லாய ஜம்மல் லாயு ஜம்மல். சரி, அர்த்தத்தையும் பார்த்துங்க. இஸ்ஸம்மல போர்வை போற்றினான், எஸ்ஸம்மூலு போர்வை போற்றுவான், இஸ்ஸம்மூலன் போர்வை போற்றுதல், ஃபஹுவ முஸம்மிலுன் எனவே அவன் போர்வை போற்றக்கூடியவன், போர்வை போத்தக்கூடியவன், போர்வை போத்தியவன். அல் மஜ்ஹூல் உஸ்ஸும்மில போர்வை போற்றப்பட்டது, போர்வை போடப்பட்டது, போற்றப்பட்டது. யுஸம்மலு போர்வை போற்றப்படும், இஸ்ஸம்முலன் போர்வை போற்றுதல், ஃபஹுவ முஸம்மலுன் அவன் போர்வை போற்றப்பட்டவன். அவன் மேலே இருக்க போர்வை போற்றக்கூடியவன், கீழே இருக்க போர்வை போற்றப்பட்டவன். சரிங்களா? அல்-அம்ரு இஸ்ஸம்மல் நீ போர்வை போற்று, லியஸம்மல் அவன் போர்வை போற்றட்டும், லியுஸம்மல் அவன் போர்வை போற்றப்படட்டும். அன்னஹியூ லா தஸம்மல் நீ போர்வை போற்ற வேண்டாம், லா யஸம்மல் அவன் போர்வை போற்ற வேண்டாம், லா யுஸம்மல் அவன் போர்வை போற்றப்பட வேண்டாம். அடுத்து இஸ்ஸாக்கலை பார்த்துக்கங்க. அல் மஅரூஃப் இஸ்ஸாக்கல யஸ்ஸாக்கலு இஸ்ஸாக்குலன் ஃபஹுவ முஸ்ஸாக்கிலுன். அல் மஜ்ஹூல் உஸ்ஸூக்கில யுஸ்ஸாக்கலு இஸ்ஸாக்குலன் ஃபஹுவ முஸ்ஸாக்கலுன். அல் அம்ரு இஸ்ஸாக்கல் யஸ்ஸாக்கல் யுஸ்ஸாக்கல். அன்னஹியூ லா தஸாக்கல் லா யஸாக்கல் லா யுஸாக்கல். அர்த்தம் என்னங்க? இஸ்ஸாக்கல உலக ஆசையின்பால் சாய்ந்தான், எஸ்ஸாக்கலு உலக ஆசையின்பால் சாய்வான், இஸ்ஸாக்குலன் உலக ஆசையின்பால் சாயுதல், ஃபஹுவ முஸ்ஸாக்கிலுன் உலக ஆசையின்பால் சாய்ந்தவன். அல் மஜ்ஹூல் உஸ்ஸூக்கில உலக ஆசையின்பால் சாயப்படுவார்கள், யுஸ்ஸாக்கலு உலக ஆசையின்பால் உஸ்ஸூக்கில உலக ஆசையின்பால் சாயப்பட்டவர்கள், யுஸ்ஸாக்கலு உலக ஆசையின்பால் சாயப்படுபவர்கள், இஸ்ஸாக்குலன் உலக ஆசையின்பால் சாயுதல், ஃபஹுவ முஸ்ஸாக்கல் உலக ஆசையின்பால் சாயப்பட்டவன். இஸ்ஸாக்கல் உலக ஆசையின்பால் நீ சாய்ந்து விடு, இஸ்ஸாக்கல் அவன் உலக ஆசையின்பால் சாய்ந்து விடட்டும், யுஸாக்கல் அவன் உலக ஆசையின்பால் சாயப்படட்டும். அன்னஹியூ லா தஸாக்கல் நீ சாய வேண்டாம், லா யஸாக்கல் அவன் சாய வேண்டாம், லா யுஸாக்கல் அவன் சாயப்பட வேண்டாம். இன்னும் ஒன்று தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த ஒன்றை படிச்சுட்டு நம்ம அஜ்னாஸினுடைய பாட புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் நிறைவு செய்து விடுவோம். வல்லோன் அல்லாஹ் நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியை விளங்கக்கூடிய சக்தியையும் விளக்கப்படுத்தக்கூடிய சக்தியையும் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மனனம் செய்ததை மறக்காதிருக்கும் பாக்கியத்தையும் நசீபினையும் வல்ல ரஹ்மான் நமது வாழ்க்கையில் நிரப்பமாக நிறைவாக நிலையாக என்றென்றும் தந்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.